உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நீங்க மட்டும் இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, நீ போ. நேத்துல இருந்து உங்க முகமே சரியில்லை. நீங்க நடந்துக்கிறதும் வித்தியாசமா இருக்கு. என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லன்னு சொல்லியே சமாளிச்சிட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனைன்னு தான் என்கிட்ட சொல்லி தொலைங்களேன். ஏய், இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? ஒரு மனுஷன் நிம்மதியா கோயில்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சும்மா நொய்யுன்னு ஏதாவது கேட்டு எரிச்சல் ஏத்திட்டு இருக்க. ஓ, நான் பேசுறது உங்களுக்கு எரிச்சலா இருக்கா? சரி, இருந்துட்டு போட்டோம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நடக்கிறதெல்லாம் நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. கோவிலுக்கு கிளம்பும் போது பத்திரிக்கை எரிஞ்சு போச்சு. இங்க வந்தா அருள் தலையில மணி விழ பாத்துச்சு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படிங்க சும்மா இருக்கீங்க? இந்த கல்யாண பேச்சு எடுத்ததுல இருந்து எல்லாமே அபசகனமா தான் இருக்கு. சொன்னா கேளுங்க, இந்த கல்யாணம் வேண்டாம். உங்க அண்ணன் கிட்ட இத பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு சங்கடமா இருந்தா சொல்லுங்க. நான் உங்க அண்ணன் கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். ஏங்க, உங்ககிட்ட தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். எதுவும் பதில் சொல்லாம அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க. வீட்டுல தான் உன் தொல்லை தாங்க முடியலன்னு கோயிலுக்கு வந்தேன். கோயிலுக்கு வந்தும் தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஓஹோ, குடும்ப விஷயத்தை பத்தி பேசினா உங்களுக்கு தொல்லை கொடுக்கற மாதிரி தெரியுதா? எந்த குடும்பஸ்தனாவது இப்படி பேசுவானா? ஏய், எனக்கு கோபம் வர்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு போயிடு. இல்லன்னா நம்ம புள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயந்து போய் நான் பேசிட்டு இருக்கேன். அத கேட்டு உங்களுக்கு கோபம் வருதா? உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்ன செய்யணுமோ அத நான் பாத்துக்கிறேன். அந்த நந்தினி அருள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் உயிருக்கு ஆபத்தா? ஆமாண்ணே, அப்படிதான் அந்த ஆளு சாமி கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தான். யாரோ ஒரு சாமியாரு அந்த ஆளுகிட்ட அப்படி சொல்லியிருக்காப்லையா? ஓஹோ, அதனாலதான் அந்த குணசேகரன் அவன் பையன் கைய பிடிச்சுக்கிட்டே சுத்துறானா? அண்ணே, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னென்ன கவலைப்பட்டு இருக்கீங்க? ஏனே, உங்க மச்சான் பையன் அல்பாயுசுல போக போறானேன்னு வருத்தப்படுறீங்களா? மண்ணாங்கட்டி, அவன்லாம் உயிரோட இருந்தா எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்ன? நேத்து என்கிட்ட அவன் பேசின பேச்சுக்கலாம் நானே அவனை சாகடிக்கணும்னு தான் நினைச்சேன். அவன் மொத்த குடும்பமும் செத்து ஒழிஞ்சாலும் நான் சந்தோஷப்படத்தான்டா செய்வேன். அப்புறம் ஏனே ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அந்த குணசேகர அவனோட புள்ளைய காப்பாத்துறதுக்காக சுந்தர மச்சாங்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டான்னா, சுந்தர மச்சானும் அந்த அருள் பைய உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சு கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரு. அந்த ரெண்டு வீணா போனதுங்க கல்யாணத்தை நிறுத்தினா என் பொண்ணு கல்யாணமும் சேர்ந்து நின்னு போயிடுண்டா. ஒருவேளை கல்யாணத்தை நிறுத்தக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா நந்தினியை கல்யாணம் பண்ணாதானே அருளுக்கு பிரச்சனை. அதனால அருளை வானதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பொண்ணை மாத்தி அந்த அருள் பயலுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்றது? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பேசி முடிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? அதுல எந்த தப்பு வந்துடக்கூடாதுரா. அந்த குணசேகர சுந்தர மச்சாங்கிட்ட அவன் பையனோட விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி என் பொண்ண கரிகாலம் கல்யாணம் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி நான் இப்ப ஏதாவது செஞ்சே ஆகணும்டா. அண்ணே, அருண் ஹார்ட் போட்டு எம்ப்ராய்டரி பண்ண கர்ச்சீஃப பாத்தீங்களா? இல்ல, பார்க்கலையேம்மா. அக்கா, அருண் ஹார்ட் போட்டு எம்ப்ராய்டரி பண்ண கர்ச்சீஃப பாத்தீங்களா? வெள்ளை கலர்ல. அம்மா நானும் கேள்விப்பட்டேன். ஏங்க, அருண் ஹார்ட் போட்டு எம்ப்ராய்டரி பண்ண கர்ச்சீஃப பாத்தீங்களாங்க? வெள்ளை கலர்ல. இல்லங்க, தெரியல. அக்கா, வெள்ளை கலர்ல ஹார்ட் போட்டு எம்ப்ராய்டரி பண்ணி அருள்னு போட்டிருக்கோம். அது பாத்தீங்களா? பார்க்கல. சரிக்கா, டைம் ஆச்சு, நான் வரேன். எங்க போச்சு? திரும்பவும் கோயிலுக்கு எதுக்கு போன? அதுவும் யார்கிட்டயும் சொல்லாம? அக்கா, அம்மா உன்னை தேடிட்டு இருந்துச்சு, அதுக்குதான் உனக்கு போன் பண்ண. இப்போதைக்கு நான் அம்மா கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு, சரியா? சரி, நான் வரேன். எங்கம்மா? சார், இங்கதான்.
இங்க நின்னுதான் ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப ஆளையே காணோம் சார். என்னம்மா சொல்ற நீ? அந்த பொண்ணு இங்க இருந்துச்சா? ஆமா சார். இப்ப எங்க போயிருப்பாங்க? எனக்கு தெரியலையே சார். சார் எனக்கு லேட் ஆகுது, ஆ? நான் வரேன் சார். சரிம்மா. என்ன மச்சான், தங்கச்சி புருஷன் வீடு தேடி வந்திருக்க, உள்ள வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு நிக்கிறீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசதான் வந்திருக்கேன். உள்ள வரலாம்ல? உள்ள கால் எடுத்து வச்ச நடக்கிறதே வேற. என்கிட்ட அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என் வீட்டு வாசப்படையில வந்து நிக்கிற? ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு சொல்லிட்டேன். அதுதான் உனக்கு மரியாதை. என்ன மச்சான், எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? என்னது மச்சானா? நேத்து என்ன முறை வச்சு கூப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி எங்க அப்பாவை முறை வச்சு கூப்பிட்டு இருக்கீங்க? எங்களை ஆகாத சொந்தம் எப்ப சொன்னீங்களோ அப்பவே உங்களுக்கு எங்களுக்கும் எதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஏன்பா அவ்வளவு கோவப்படுற? இன்னைக்கு நாங்க அடிச்சுக்குவோம், நாளைக்கு கூடிக்குவோம், அதான சொந்தம். நேத்து சண்டை போட்ட, இன்னைக்கு நானே வீடு தேடி வரலையா? எதுக்கு? நீங்க எல்லாம் வேணும்னு சொல்லி தானே. நீங்க எங்களுக்கு வேணவே வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். இங்க இருந்து முதல்ல போங்க. நீங்க என்ன மச்சா, நீங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க? எதிரியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு சொல்றதானே இந்த குடும்பத்துக்கு பழக்கம். வீட்டுக்கு வந்த சொந்தக்காரன, அதுவும் இந்த வீட்டு தங்கச்சி புருஷனை இப்படி வாசலோட விரட்டி அடிக்கிறது உங்களுக்கு சரின்னு படுதா? நான் தான் வெளியே போங்கன்னு சொன்னேன்ல. இதுக்கு மேல இங்க நின்று பேசிட்டு இருந்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சு நானே வெளியே தள்ளிடுவேன். இரு, வீடு தேடி வந்தவங்க கிட்ட நம்மளே இப்படி நடந்துக்கிட்டா அப்புறம் வரதனுக்கும் நம்மளுக்கும் எந்த வித்தியாசம் இல்லாம போயிடும். அண்ணா என்னண்ணே நீங்க? குணா, அவன் என்ன சொல்றதுக்காக வந்திருக்கானோ அதை சொல்லிட்டு போட்டோம். அதான் பெரிய மச்சான்னா பெரிய மச்சான் தான். பெரிய மனச தன்மையோட நடந்துக்கிறார் பாத்தீங்களா? இப்ப நான் வீட்டுக்குள்ள வரலாமா மச்சான்? ம், நான் உங்ககிட்ட நடந்துகிட்டதெல்லாம் தப்புதான் மச்சான், என்ன மன்னிச்சிருங்க. என்ன மச்சான், மன்னிப்பு கேட்டுட்டேன், மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? நீங்க மன்னிச்சாதான் பெரிய மச்சான் என்ன மன்னிப்பாரு. வரதா, நீ இப்படி திடீர்னு வந்து மன்னிப்பு கேட்கறது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. குணசேகரனுக்கு அப்படித்தானே இருக்கும். குணசேகரா, வரதா நம்ம தங்கச்சி புருஷன், அவனே வழியே வந்து மன்னிப்பு கேட்கும்போது நம்ம மன்னிக்கிறது தான் சரி. அண்ணா, என் தம்பி உன்னை மன்னிச்சாதான் நான் உன்னை மன்னிப்பேன்னு சொன்னீங்க. அது எவ்வளவு பெரிய வார்த்தைண்ணே. நீங்களே மன்னிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் என்னென்ன சொல்ல போறேன்? என்ன அந்த ஆளு நேத்து அவ்வளவு முரண்ட புடிச்சிட்டு இருந்தான், என்னக்கு என்னடான்னா திடீர்னு வந்து என் புருஷன் கிட்ட மன்னிப்பு கேக்குறான். இந்த ஆள் குணத்துக்கு இதெல்லாம் பண்ற ஆளே கிடையாதே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.